நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. கொள்ளடத்தில் மட்டும் ஒரு தடுப்பணையை நெடுஞ்சாலைத்துறை மூலமாக கட்டி 7 கோடி ரூபா பணத்தை கொடுத்து கட்டி அது ஒழுங்காக கட்டாமல் அழகரி பொறுத்துக்கிட்டு அது கீழே உடஞ்சி போயிடுச்சு. அதனால் 100-200 ஆண்டுகளாக சலவை தொழிலாளர்கள்லாம் சலவை பண்ண இடம் 50 அடி பள்ளமாக போயிடுச்சு. இப்போ சலவை தொழிலை செய்ய முடியல. ஒரு பக்கம் இந்த காவிரி வெள்ள நீர் கடலில் போகாமல் ஐயாத்தில் நினச்சி விட்டா ஒரு 5 லட்சம் ஏக்கர் விவசாயம் சாவடியாகவும், நிலத்தடி நீர்மட்டம் 100 அடிக்கு போனது 1000 அடிக்கு போனதெல்லாம் 50 அடிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் அரசு செய்ய மாட்டேங்குது. இங்கே தகுதி இல்லாதவர்களை அரசாங்க பணத்தை 7 கோடி ரூபா போட்டு இந்த தடுப்பணையை கட்டி உடைக்க விட்டு சலவை தொழிலாளர்கள் பொழப்பு இல்லாமல் ஆக்கிருச்சு. இதை பல முறை நம்ம கலெக்டர்கிட்டும் சொன்னோம், அமைச்சர்கிட்டையும் சொன்னோம், அவங்கெல்லாம் கேட்கல. அதனால் இங்கே சாகு வரை இன்றைக்கு உண்ணாவிரதம் இருந்து இப்போ இந்த பாலம் 100 கோடி ரூபா கட்டியிருக்காங்க. இந்த பாலத்தை, இந்த பாலம் பாருங்கள், அதுவும் இடிஞ்சு விடுவ போகிற சூழ்நிலைக்கு வந்துருச்சு. அப்படியே உட்கார போகுது. இந்த பாருங்கள், அங்கே அந்த வாட்டர் குடிநீர் பாலம் எப்படி உட்காந்துச்சோ அது மாதிரி இதுவும் உட்காரத்துக்கு ஒரு வழியை உண்டாக்கிட்டாங்க. இதை சரி செய்யணும். சரி செய்யலைன்னா சாகு வரை இங்கே போராட்டம் நடத்தாங்க உட்காந்துருக்கோம். ஆனால் அவங்க தடுப்பணையில் நாங்கள் தான் மாற்றி சொன்னாங்க. தடுப்பணையில் சும்மா இதுதான் பாதுகாப்பு தான் கட்டணும்னு சொன்னாங்க. இப்போ தடுப்பணை தெரியலையே அவங்களுக்கு? தடுப்பணை கிடைக்காது. கண்ணால் பாருங்கள், தடுப்பணைனா எப்படி கட்டணும்? கீழே 30-40 அடி போட்டு ஓவர்ஃப்ளோ கூட வைக்க கிடையாது. ஓவர்ஃப்ளோ கூட வைக்க கிடையாது. தடுப்பணை என்பது எப்படி இருக்கணும்னா கீழே 40 அடியில் காங்கிரீட் போட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். 10 அடியில் போட்டு கட்டுறது தடுப்பணையா? கிடையாது. ரெண்டாவது காங்கிரீட் இரும்பு கம்பியெல்லாம் போடணுமா இல்லையா? எங்கே இரும்பு கம்பி இருக்குதுல்ல? அப்போ ஃப்ராடு தானே அது. அப்போ கான்ட்ராக்டரும் இன்ஜினியரும் ஏமாற்றிட்டாங்க. அவங்க 2 பேர்த்தையும் சஸ்பெண்ட் பண்ணணும், ஜெயிலில் பிடிச்சி போகணும். ஏன் இத்தனை நாளாக 2 வருஷமாக இங்கே சலவை தொழிலே பண்ண முடியல. சலவை தொழில் 2 வருஷமாக பண்ண முடியாது. எல்லா தொழிலாளருக்கும் மாதம் 10,000 ரூபா நஷ்டம் கொடுக்கணும். இப்போ தொடர்ந்து வீடுகளில் மண் எரிப்புலாம் ஏற்பட்டு அடுத்தது பாருங்கள், பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்துடும். இப்போ PW இப்போ EBயில் பெரிய டவர் லைனை எடுக்கவே முடியல, இன்னும் ஆற்றுக்குள்ளே கிடக்குது. அது மாதிரி இந்த கோயில் இடிஞ்சிரும். இங்கே பாருங்கள், படிக்கட்டெல்லாம் எப்படி இடிஞ்சு கிடக்கு பாருங்கள். இறங்க முடியுமா? சலவை தொழில் எப்படி பண்ணுறது? அவங்க ஒரு பக்கம் இந்த தண்ணி அங்கே திருப்பி விட்டால் விவசாயி பயனடைவான், அவனுக்கும் திருப்பி விட மாட்டேங்கிற. இங்கே திருப்பி விட்டு கடலில் போகும்போது இங்கே சலவை தொழிலெல்லாம் பாதிக்கிறாங்க. இவங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறதா இல்லையா? அதை செய்யாமல் ஏமாத்துறது நியாயமா என்பதற்கு தான் இந்த போராட்டம்.